அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்போம் என எதிர்க்கட்சித் தலைவரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் முசிறி அடுத்த அட்டாலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ பிரின்ஸ் எம் தங்கவேல் மாரடைப்பால் காலமானார். இந்நிலையில் முசிறியில் உள்ள பிரின்ஸ் தங்கவேல் இல்லத்திற்கு சென்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அப்போது முன்னாள் அமைச்சர்கள் மு பரஞ்சோதி, சிவபதி, வளர்மதி, பூனாட்சி, அண்ணாவி, சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்திரா காந்தி, மல்லிகா சின்னசாமி, செல்வராஜ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கழக பொதுச் செயலாளர் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்போம் என்றும் புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறும் எனவும் தெரிவித்தார். இதையெல்லாம் தேர்தல் அறிவிக்கின்ற காலகட்டத்திலே எந்தெந்த கட்சி யாரோட கூட்டணி என்பது தெளிவுபடுத்தணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஒரு வலிமையான கூட்டணி அமைப்பெற்று நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்போம். 40 பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். விடிய ஆட்சியில் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் நடத்திய முதலீட்டாளர்கள் மாநாட்டில் எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த தொழிற்சாலையும் கொண்டு வரவில்லை என விமர்சித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக ஆட்சியில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்ட பணிகள்தான் இந்த விடியா மாடல் ஆட்சியில் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார். ஏற்கனவே உலக முதலீட்டு மாநாட்டை திரு ஸ்டாலின் நடத்தினார். அதுலேயே எந்த பயனும் தெரிஞ்ச மாதிரி தெரியல. புதிய தொழிற்சாலைகள் வந்ததாக சொல்கிறாங்க. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி அதன் மூலமாக தொழில் முதலீட்டு ஈர்த்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது தான். அந்த பணி தான் பல நடந்துகிட்டு இருக்குது. இந்த விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட அரசாங்கம் அமைந்த பிறகு தமிழகத்தில் சொல்லிக்கொள்கின்ற அளவிற்கு புதிய தொழிற்சாலைகள் வந்ததாக தெரியவில்லை. வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்தும் விடியா அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். விலைமதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இவர்கள் கனமழை பொழியும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தும் கூட இவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால கனமழை பொழிகின்ற பொழுதே தாமிரபரணி ஆற்றில் 1 லட்சம் கனஅடி தண்ணி திறந்து விட்டதுனால மழைநீர் அணையிலிருந்து வெளியேற்றப்பட்ட நீர் 2 லட்சம் கனஅடி தண்ணீர் தாமிரபரணி ஆற்றிலே கரை புரண்டு ஓடிய காரணத்தினால் அந்த திருநெல்வேலி மாநகர பகுதியில் தாழ்வான பகுதியில் இருக்கிறெல்லாம் இந்த உட்புற சாலையில் அங்கே நீர் புகுந்து பல பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள். அவை இதையெல்லாம் தவிர்த்திருக்கலாம், உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு சிறி வைகின்ற தொகுதியில் அந்த பகுதியில் பல கிராமத்தில் இந்த வெள்ள நீர் சூழ்ந்த காரணத்தினால அங்கேயும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல. ஆனால் பத்திரிகையில் பார்த்தா அங்கே இருக்கின்ற வட்டாட்சியால் இரவு 10:30 மணிக்கு போய் மக்களை எழுப்பி சொன்னாங்க. அது நடக்கிற காரியமா? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் மக்களுக்கு எழுப்பி? மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் விடியா அரசின் அமைச்சர்கள் முகாமிட்டு நிவாரணப் பணிகள் மேற்கொள்வதாக செய்திகள் வெளியான நிலையில் களத்தில் யாருமே இல்லை என விமர்சித்த எதிர்க்கட்சித் தலைவர் திட்டமிட்டு பொய்யான அறிக்கையை வெளியிட்டு மக்களை ஏமாற்றும் அரசாங்கமாகத்தான் விடியா அரசு உள்ளது என குற்றம் சாட்டினார். தூத்துக்குடி மாநகரத்தில் நான் போய் பார்க்கின்ற பொழுது 3 நாட்கள் யாரும் வந்து பார்க்கல. ஆனால் பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் தூத்துக்குடி மாவட்டத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைச்சர்கள் முகாமிட்டு நிவாரண பணியை மேற்கொள்வதாக செய்திகள் வந்தன. ஆனால் அங்கே போய் பார்க்கின்ற பொழுது, களத்தில் போய் பார்க்கின்ற பொழுது அந்த வெள்ள பாதிப்பை தூத்துக்குடி மாநகரத்தில் நான் போய் பார்க்கும்போது எந்த அமைச்சரும் இல்லை, எந்த அதிகாரியும் இல்லை. 3 நாள் எங்களுக்கு சாப்பாடு இல்லை, எங்கே பார்த்தாலும் தண்ணி சூழ்ந்திருக்கு என்று மக்கள் ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகை வாயிலாக நான் முன்னேறிருக்கிற செய்தியை சொன்னாங்க. வேண்டுமென்று திட்டமிட்டு ஒரு தவறான அறிக்கை வெளியிட்டு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசாங்கமாக தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. விடியா அரசை காப்பாற்றுவதே ஊடகங்களும் பத்திரிகைகளும் தான் என்றும் ஊடகங்கள் உண்மை செய்திகளை மட்டுமே வெளியிட வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தலைவரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்த விடியா திமுக அரசை காப்பாற்றுவதே இங்க இருக்கிற ஊடகம் பத்திரிகை தான். நீங்க உண்மை செய்திகளை போட்டா போதும்.
உண்மை செய்திகள் மட்டும் போடுங்க, எங்களுக்கு ஆதரவாக போட வேண்டாம். அப்படி நீங்கள் உண்மை செய்திகளை போட்டிங்களா தான் மக்கள் இந்த துன்பத்திலிருந்து விடிய காலம் பிறக்கும். ஏன்னா மக்கள் ஊடகத்தையும் பத்திரிகை தான் நம்புகிறாங்க. எப்படி கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுறாங்க, அது மாதிரி ஊடகம் பத்திரிகையும் தங்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்வார்கள். எங்களுக்கு இருக்கின்ற துன்பம், துயரம், வேதனைகளை போக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பத்திரிகை தர்மம் உண்மையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த மக்களை எதிர்காலத்தில் காக்க முடியும். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அரசாங்கத்தை மக்கள் தேர்ந்தெடுப்பதாகவும், ஆனால் ஆட்சியாளர்கள் செய்யும் தவறுகள் வெளிவரக்கூடாது என்பதற்காகவே பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் இருட்டடிப்பு செய்வதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடுமையாக சாடினார். அப்போ எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் எந்த அளவுக்கு எங்களுடைய ஆட்சி மீது விமர்சனம் செய்தார். அதுதான் அவங்களுக்கு ஜனநாயகம். நாங்கள் அப்படி யாருக்குமே எந்த நிர்பந்தம் கொடுத்தது கிடையாது. அதிமுக எல்லா கட்சியுமே மக்களுக்கு சேவை செய்ய என்பதுக்கு தான் கட்சி. அரசாங்கம் மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் அவள் செய்கின்ற தப்பு ஊடகத்திலும் பத்திரிகையில் வெளிவந்துட்டா அந்த கட்சியினுடைய செல்வாக்கு குறைஞ்சி போயின்னு சொல்லி பத்திரிகை ஊடகத்தையும் இருட்டடிப்பு செய்கிறாங்க. மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்திற்கு சென்று பார்க்காமல் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொண்டதன் மூலம் மக்கள் மீது ஸ்டாலின் எவ்வளவு அக்கறை கொண்டுள்ளார் என்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக விமர்சித்தார். ஆனால் 19ஆம் தேதி தூத்துக்குடிக்கும் சென்னைக்கும் வரதை விட்டுட்டு அங்கே டெல்லியில் நடக்கிற அந்த இந்திய கூட்டணி கூட்டத்தில் போய் கலந்து கொள்கிறார். எவ்வளவு மக்கள் மீது அக்கறை உள்ள முதலமைச்சர் இதிலிருந்து தெரியும். ஒரு வான சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம். பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மக்கள் மீது அக்கறை இல்லை என்றும், அவரது குடும்பத்தினர் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும், கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதில் மட்டுமே குறியாக இருப்பதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார். திமுகவை பொறுத்த வரைக்கும், திரு ஸ்டாலின் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை பற்றி கவலை இல்லை, வீட்டு மக்களை பற்றி தான் கவலை. அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும், கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்ற வேணும், நாட்டு மக்கள் எக்கேடு கெட்டு போனாலும் அதை பற்றி கவலை இல்லை. அப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றதை